படை தாலிய கூட கழட்டாத இந்த சின்ன பையன் நம்மள என்ன பண்ணிட முடியும்னு தப்பு கணக்கு போட்ட 2 பேரரசர்கள் சேரமான் யானைக்கட்சேய் மாந்தருஞ் சேரலிரும் பொறையும் சோழ மன்னன் பெருநற்கிள்ளியும் 5 வேளிர் மன்னர்கள் திதியன் எழுநி எருமையூரான் இருங்கோவேன்மான் பெருநன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சின்ன பையனை வீழ்த்துறதுக்காக படை எடுத்துட்டு வராங்க. இதை கேள்விப்பட்ட அந்த சின்ன பையன் அவையில சபதம் எடுக்கிறான். எல்லார் முன்னாடியும் நான் இனிமே வந்தா வெற்றியோட தான் வருவேன், இல்லைனா என்னுடைய மக்கள் என்னை கொடியவன் அப்படின்னு சொல்லி தூற்றட்டும், என்னுடைய அவை புலவர்கள் எல்லாம் இந்த அவையை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். போர்க்களத்துல கடும்பக்காட்டு யானை மேல கம்பீரமா உட்கார்ந்துட்டு வந்த நெடுஞ்செழியனை பார்த்த வேளிர் மன்னர்கள் 5 பேரும் மிரண்டு போய் புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. சின்ன பையன் தானே, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்ட சேர மன்னனையும் சோழ மன்னனையும் தனியாளா நின்று ஜெயிக்கிறாரு. இதனாலதான் இவரை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய அவை புலவரான மாங்குடி மருதனார் இவரை பத்தி மதுரை காஞ்சியிலையும் கணக்காயர் மகனார் நக்கீரர் நெடுநல் வாடையிலையும் புகழ்ந்து பாடியிருக்காங்க.